நான் திருவள்ளுவர்கிட்ட சொன்னேன், வள்ளுவரை நான் ஒரு கட்சி ஆரம்பித்து தலைவராகலான்னு முடிவு பண்ணிவிட்டேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். வள்ளுவர் என்கிட்ட கேட்டார், நீ ஏதாவது தப்பு தண்டா பண்ணுறியான்னு. தப்பு தண்டாவா? அப்படிலாம் ஒன்றுமே இல்லை வள்ளுவரை. ஒரு பெரிய வீடு 4-5 சின்ன வீடு வச்சுருக்கேன் வள்ளுவரை, அப்படிதான் அப்படின்னு. அப்புறம் அப்படின்னாரு திருவள்ளுவர். தண்ணி அடிப்பேன், தண்ணி அடிக்கும்போது தம் அடிப்பேன் வள்ளுவரை அப்படின்னு. அப்புறம் அப்படின்னாரு வள்ளுவர். எவனாவது விவரம் தெரியாதவன் மாட்டினான்னு வச்சுங்க, அவன் சொத்தை ஆட்டையை போட்டுருவேன் வள்ளுவரை, அப்படிதான் அப்படின்னு. வள்ளுவர் சொன்னார், நீ ஒரு தலைவனாக வேண்டுமானால் இப்போ சொன்ன பற்றியா எல்லாத்தையும் விட்டுடணும் அப்படின்னாரு. ஏன் வள்ளுவரை அதெல்லாம் நான் விடணும் அப்படின்னு கேட்டேன். வள்ளுவர் சொன்னார், இந்த வாரு நீ தலைவன் ஆயிட்டின்னு வச்சுக்க, உன் கட்சிக்காரன் மனைவி ஒருத்தி உன்கிட்ட வருவா, வந்து சொல்லுவா, தலைவரை கிளி மாதிரி மனைவி நான் வீட்டில் இருக்கேன், என் வீட்டுக்காரன் எங்கெங்கேயோ அலையிறான், நீங்கள் தான் கொஞ்சம் புத்தி சொல்லி சரி பண்ணணும் அப்படின்னு உங்ககிட்ட பஞ்சாயத்துக்கு வருவா. நீ பஞ்சாயத்து பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா நீ அப்படிப்பட்டால் தானே. அதே மாதிரி இன்னொருத்தருடைய மனைவி வருவா, அந்த அம்மா சொல்லும், என் வீட்டுக்காரரு டாஸ்மார்க்கே கதின்னு கிடக்கிறார், நீங்கள் தான் தலைவரை கொஞ்சம் புத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லும். உன்னால் சொல்ல முடியுமா? அதனால தான் சொல்கிறேன், உங்ககிட்ட இருக்கின்ற குற்றம் குறைகளை நீ முதலிலே சரி செய்ய வேண்டும், முற்றிலுமாக வெளியே வர வேண்டும். அப்படி வந்தால்தான் அடுத்தவன் செய்கின்ற குற்றங்களை உன்னால் ஆய்வு செய்ய முடியும், அதை எப்படி சரி செய்வது என்றும் சிந்திக்க முடியும். அப்படிப்பட்ட தலைவனாக நீ மாறினால் உன்னை பற்றி யாராவது தப்பாக பேச முடியுமா? முடியாதுல்ல. தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிருப்பின் என்றால் அந்த குற்றத்தை கண்டறிந்து களைந்த ஒரு தலைவனை பற்றி யாரும் தவறாக பேச முடியாது. இதைத்தான் திருவள்ளுவர் சொல்லுகிறார், தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிருப்பின் என் குற்றமாகும் இறைமை என்றால் தலைமை பண்பிற்கு உரியவன் என்று பொருள். எனவே தன் மீது எந்த தவறும் இல்லாத ஒரு தலைவனால் தன் மக்கள் செய்கின்ற தவறுகளை சுட்டி காட்ட முடியும், திருத்தவும் முடியும். அப்படிப்பட்ட தலைமைதான் இந்த நாட்டிற்கு தேவை என்கின்றார் திருவள்ளுவர். நன்றி.